தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு கடக ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கடக ராசி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ராசி. தன்னுடைய குடும்பத்துக்காகவும் மற்றவர்களுடைய எண்ணத்திற்காக வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்றவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு உண்டான ஒரு ராசி அப்படின்னா அது கடகத்தை நம்ம சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, நமக்கு பணம் ரொம்ப முக்கியம், அதே போல் நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அவர் எப்போவுமே உங்களுக்கு சூரியன் தான். அந்த பணமும் குடும்பத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் தான். அந்த சூரியன் உங்களுடைய ராசியிலே இருந்தார். இது உங்கள் ராசி, அந்த ராசியிலே இருக்கார். இப்போது அவர் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார் 16ஆம் தேதி வரைக்கும். 2ஆம் அதிபதி ராசியில் இருந்தால் பண வரவு உண்டு. எப்படியும் காசு, பணம், சொத்து சேர்க்கை, அதற்குண்டான மோட்டிவேஷன், அதற்குண்டான தேவைகள், இதெல்லாமே நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் அதற்குண்டான உழைப்பையும் அதற்குண்டான விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ அந்த இடத்த சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்கள், அது வக்ர பார்வையை பார்க்கும் பொழுது தடை தாமதங்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் ஒரு தடைகள், அதே போல் நீங்கள் போகிற இடத்துல வர இடத்துல எல்லாமே உங்களுக்கு தேவையான ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட ஒரு அமைப்பை கொடுத்துருக்கும். அடுத்தது பாருங்கள், இப்போது அதே அந்த சூரியன் 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் 16ஆம் தேதிக்கு மேலே. அப்பவும் சனியினுடைய பார்வை இருக்கும். ஆனாலும் அந்த சூரியன் அங்கே ஆட்சி பலம் பெறுகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது பண வரவு அதிகமாகும். வருமானம் நிச்சயமாக ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்கனாலும் கூட இன்னொரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் மாற்றமே கிடையாது. உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. எங்கே போனாலும் ஒரு அஷ்டமச்சனில் கெட்ட பேர், அவமானம் நிறைய வந்திருக்கும். அதில் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் யாரெல்லாம் இப்போ உங்களுக்கு கெட்ட பேரை கொடுத்துருக்குறாங்களோ அவர்கள் எல்லாமே உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த தனஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த 16ஆம் தேதிக்கு மேலே இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பொதுவாக 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது பணவரவு. ஃபஸ்ட்டு பணம் தான். 2ஆவது பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷம், 3ஆவது குடும்பம், இதெல்லாமே கொடுத்துரும். அப்போது இந்த மாதம் சனியினுடைய வக்ர பார்வை பெற்றாலும் கூட சூரியனுடைய ஆட்சி பலம் பெறும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, பணம் வெளியே கொடுத்து வராமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கார், வக்ரமாக போகிறார். அதே போல் 3 12ஆம் அதிபதி வக்ரமானால் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். எங்கே போகிறோம், எதுக்கு என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையே தெரியாத அளவுக்கு அலைச்சலை நிறைய கொடுத்துரும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறத உண்மை. அடுத்தது பாருங்கள், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்கள் இங்கே இருக்கார், 2ஆம் வீட்டில் இருக்கார். 24ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் வீட்டுக்கு வருவார். பொதுவாக 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் வீட்டில் இருந்தால் வீடு, மனை, சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு, அதே போல் தாய் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு, இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ அடுத்தது பாருங்க, அந்த சுக்கிரன் நீசமாக போகிறார். அதுவும் 24ஆம் தேதிக்கு மேலே கேதுவோட சேரப்போகிறார். அப்போ கடகராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அம்மாக்கோ அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்திலேயோ ஏதாவது ஒரு குறைபாடுகளோ ஒரு மருத்துவ செலவுகளோ 24ஆம் தேதிக்கு மேலே வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் கேது அங்கே இருக்கிறதுனாலையும், இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலையும், பொதுவாக சுக்கிரன் கேது ட்ராவல் ஆகக்கூடிய காலகட்டங்கள் பெண் சாபம்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு பழிபாவங்களை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறது உண்மை. அப்போ அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால அந்த டைமில், அதாவது 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய லாபங்கள் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய லாபம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கூட பிறந்தவங்க, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கணும், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 24ஆம் தேதிக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு மேலே எல்லாமே கிரகங்கள் மாறும் பொழுது அந்த நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்கார். 5 கூடையவர் 11 இருந்தால் குழந்தைகள் மூலமாக லாபங்கள், அது குருவோடு சேர்ந்து இருக்கிறார், பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது 5, 9,
தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்கியங்கள், நல்ல குரு அமைவது இதெல்லாமே இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அதே போல் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படியும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், செவ்வாய் இங்கே இருக்கிற வரைக்கும். அப்போது அவரே பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகி 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தந்தை மூலமாக உதவிகள், பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது ஒரு லாபங்கள், பூர்வீகத்தை இப்போ விற்று அதாவது 26ஆம் தேதி வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது, விற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமான லாபங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா சனி, ராகு, கேது, குரு பயிற்சி எல்லாமே நம்ம முதல்ல நம்ம கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம், நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த மாதம் கடக ராசிக்கு பண வரவுக்குண்டான மாதம். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட விழிப்புணர்வோடு இருங்க. யாரையும் பெரிய அளவுக்கு இந்த மாதம் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்படி உங்களுக்கு யாராவது மூலமாக தேவைகள் இருக்குது அப்படின்னா, தாய் தந்தையர் மூலமாக தேவைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 24ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.